அப்பாவோட இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் கண்களில் என்ன பண்ணாங்க? தயவை கிடைக்க பண்ணினார். வாசிப்போம், சீக்கிரமா வாசிப்போம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்கள் தயவு கிடைக்கும்படி, நல்ல கவனிக்கணும், தயவு கிடைக்கும்படி செய்வதினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்களை என்னது கொள்ளை. அப்ப என்ன கொள்ளைட்டாங்க அப்படின்னா, வெள்ளியையும் பொன்னையும் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். நான் தேவ மனுஷனா சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்றேன். சிறையிருப்பு மாறும்போது மற்றவன் பாக்கெட்ல இருக்கிற காசு கட்டாயம் உங்களுக்கு வரும். பைபிள் இருக்கு. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்துடைய பகுதி சொல்லப்படுகிற யோபுவின் புஸ்தகம் 42:10 வாசிங்களே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாயோ. தேங்க்யூ பிரதர். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அவர்களுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் பாருங்க 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 அப்பொழுது அவர்கள் எல்லா சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்குக்காக அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். என்ன கவனிக்கணும்? நான் தேவ மனுஷன் சொல்றேன், சிறையிருப்பு மாறும்போது, விடுதலை உண்டாகும் போது, யார் பழித்தார்களோ, யார் ஏளனமாய் பேசினார்களோ, யார் மந்திரவாதத்தை உங்களுக்கு விரோதமாய் செய்தார்களோ, யார் உங்கள் மேல் கை நீட்டினார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, நான் தேவ மனுஷனாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது அவர்களை மண்டியிட அனுக்கிரகம் செய்வார். அதனால இந்த மாசத்துடைய பகுதியில் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதனால நான் அசைக்க எதனால அவரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதனால நான் என்ன பண்றதில்ல, அசைக்கப்படுவது இல்லை. அப்ப என்ன கவனிக்கணும், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும் போது இழந்ததை கொடுப்பார். இரண்டாவது பகுதி, இழந்ததை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவரே வழியை ஆயத்தப்படுத்துவார். ஒருவேளை வாசல் அடைக்கப்பட்டு விட்டார், பயப்படாத. எனக்கு வாசல் அடைஞ்சிருச்சு, பயப்படாத. ஒருத்தர் கூகுள் மேப்பை பார்த்து வண்டி ஓட்டினாராம், ஓட்டிட்டு கொண்டு போய் கடல்ல விட்டுட்டாராம். ஒருவேளை கூகுள் மேப் கூட தப்பான வழியை காட்டிடும், இழந்ததை கொடுத்தா வழியை அவரே திறப்பார். ஆண்டவர் யார் தெரியுமா? வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவன் அமாந்தர வெளிகளை என்ன பண்ணாரு? ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். நான் தேவ மனுஷனா சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு சொல்றேன், ஒண்ணு இழந்ததை தருவார். இழந்ததை தந்தோட தான் எகிப்தியன் என்ன பண்ணா, எல்லாமே நம்ம விட்டு இழந்து புள்ள மட்டும் போனாலப்பா, நம்ம விட்டு எல்லா செல்வமும் போயிடுச்சுன்னு சொல்லி அவன் பின் தொடர்ந்து ஓடி வந்தான்.
பின்தொடர்ந்து ஓடி வரும்போது நீங்க 14வது அதிகாரத்துடைய பகுதியை 19வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவரே 20, 21 பார்க்கலாம். சீக்கிரமா 21, 22 பார்க்கலாமே. தயவுசெய்து சீக்கிரமா பாருங்க. இப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னாடி யாரு போனா? தேவதூதன் போனா. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு கூட்ட ஜனம் பயத்தினால அவங்களுடைய சங்கிலிகள் சத்தம் அல்லது அவங்களுடைய ரதத்துடைய சத்தம் அல்லது அவங்களுடைய வேதனையின் சத்தத்துடைய பகுதியை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேட்டது நிமித்தமா அவங்களுக்குள்ள பயம் உண்டாயிருச்சு. அப்ப அந்த பயத்துடைய பகுதி என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன கவனிக்கணும். எப்போ ஜனம் பயந்ததோ அப்போ ஒண்ணு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. முன்னாடி போன தூதனானவர் பின்பதாய் பாதுகாக்க வந்தார். இல்ல, இரவு பொழுதுல கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாய் போன தகப்பன் இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நான் உனக்கு முன்னாடி மட்டும் போகல, இன்னைக்கு சொல்றாரு உன் குடும்பத்தை பாதுகாக்க, உன் பிள்ளை மேல மனம் வரங்க, உன் பெண் பிள்ளை மேல மனம் வரங்க. அவர் என் ஆண்டவர் பின்பதாகவும் போகிறார். ஏனென்றால் உன் கண்ணீரின் வேண்டுதல் அவருடைய சமூகத்துக்கு எட்டியது. அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உன் பிள்ளை மேல என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். கவனிக்கணும். முன்னாடி போனவர் பின்னாடி வந்தாரு. அப்ப பின்னாடி வந்தா என்ன தெரியுமா? எகிப்தியன் இஸ்ரவேலரை தொடாதபடி பாதுகாத்தார். நான் தேவ மனுஷனை சொல்றேன், பிசாசு உங்களை தொடராதபடிக்கு என் ஆண்டவரால பாதுகாக்க முடியும். எப்படி சார் அப்படின்னா, எப்படி பாதுகாக்க முடியும்? நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் இவ்வளவு தைரியமா பிசாசு துரத்துறீங்களே. கடந்த நாளில் காரமடையுடைய மேட்டுப்பாளையத்துடைய பகுதியில் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டது. நைட்டெல்லாம் எனக்கு பெரிய மன அழுத்தம். ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மன அழுத்தம். நைட்டு 1 மணிக்கு நான் அழுதுட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. தூக்கமும் வர மாட்டேங்குது. தலை சாஞ்சு படுக்கவும் முடியல. அப்படியே அழுத்தமா இருக்கு. கத்தி அளவும் முடியல. 1 மணிக்கு அழுத. ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு மன அழுத்தம் நான் அழுத்தது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏசம்மாவுடைய கரம் என் மேல வைக்கப்படுது. நான் உணர்ந்தேன். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே தூங்கிட்டேன். காலையில் 4:50 எந்திரிச்சு அந்நிய பேசிட்டு வசனத்தை அறிக்கிட்டே இருந்தேன். 500 வசனத்தை அறிக்கை செஞ்சேன். பாருங்க, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது சார் என்ன பண்ணணும்? வசனத்தை அறிக்கை செய்யணும். 500 வசனத்துடைய பகுதி அறிக்கை செஞ்சேன். அறிக்கை செஞ்சு முடிச்ச பின்னாடி தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, கல்லறையின் ஆவியின் போராட்டத்தை நான் மாற்றுவேன்னு சொன்னாரு. பேசினாரு, எழுதிக்கிட்டேன். எங்க வச்சு பேசினாரு அப்படின்னா, டாய்லெட்டுடைய பகுதியில் இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரு. அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி எழுதுறா அப்படின்னு எழுதியாச்சு. எழுதிட்டு அடுத்த கணம் என்னை பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று நான் எழுதினேன். மெசேஜ் கொடுத்தேன். மெசேஜ் கொடுத்துட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், செல்வி அப்படின்னு சொல்லு மகனே, செல்வின்னு சொல்லு, செல்வின்னு சொல்லு. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டு பாடி சொல்லிட்டேன்,
செல்வி இன்னைக்கு ஏசப்பா உன்னை விடுவிக்கிறார், எந்திரிச்சு நின்றுக்கோ அப்படின்னு ஒன்று 3 செல்வி வந்திருக்குது. 3 செல்வி வந்து நின்னோட மனசு என்ன பண்ணுது? அப்படியே படபடமாகுது. நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், ஜனம் வேற பார்க்குது, 3 பேர் நிற்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்லுது, என் பேர் கலை செல்வி, நானும் வரட்டுமா, என்னையும் பாதி பேர் எதுவும் கூப்பிட்டாரா அப்படிங்குது. நான் நின்றுட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு வெளிப்படுத்தின செல்வி மன நோயினால் தாய் பாதிக்கப்பட்டவள் அப்படின்னு. அவள் கரெக்டாக ஒரு பொண்ணு மேலே கையை வச்சு சொன்னேன், நீ தான் அந்த செல்வி. ஆண்டவர் சொன்ன செல்வி நீ தான். உங்கள் அம்மா மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா இந்த சூனிய பிரச்சனை இருந்து விடுதலை தர விரும்புகிறான்னு சொன்னேன். மற்ற 2 பேர் வந்து 2 பேர் ரெண்டா பாருங்க, 2 பேருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தை சொன்னேன். கடைசியா அந்த 2 பேர், ஒரு அம்மாவை ஆண்டவர் சொன்னாரு, நீ விக்கிரக ஆராதனையுடைய பகுதியை செய்கிற, ரகசியமா செய்கிற ஆளா இருக்க அப்படின்னு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி சொன்னேன். ஏம்மா 40 நாள் அவங்க அம்மா இறந்துருவாங்க, மனசை திடகாத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்லும்போது அந்த அம்மா 40 நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நல்ல பலனோடு இருக்கு. அந்த அம்மா வந்து எனக்கு கஞ்சி ஊத்துது. ஆனால் ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் 2 மணிக்கு கால் பண்ணுது, மாஸ்டர் எங்கள் அம்மா எந்திரிச்சு யூரின் போனாங்க, யூரின் போன இடத்துலையே தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, வாமான்னு ஒன்று வந்துட்டாங்க. நான் போகிறேன், கையை பிடிச்சேன், யூரின் போயிட்டே ஜீவன் அப்போவே டாய்லெட்டு போயிடுச்சு, யூரின் போயிடுச்சு. யூரின் போனது மாத்திரம் இல்லை, பச்சை தண்ணி மாதிரி உடம்புலேருந்து ஊற்றுது, அப்படியே மரம் மாதிரி என் கையில் செஞ்சுட்டாங்க. என்னை கவனிக்கணும், ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அதுக்கு அவர்கள் மனதை தயார்படுத்தினார். இப்போ என்ன பார்க்கணும், உனக்காக இழந்ததை தரப்போறாரு, அதுக்கு வழியை ஆயத்தப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா, இழந்ததை பெற்றுக்கொண்ட நீ பத்திரமாய் போய் சேர வேண்டும். இழந்ததை பெற்றுக்கொண்ட ஆளு இழந்த இடத்துலயே இருந்தா அதுக்குரிய விலை தெரியாது. இழந்ததை திரும்ப பெற்ற ஆளு திரும்ப அவர் சீயோனை நோக்கி, அவர் கானானை நோக்கி நடக்க வேண்டியது அவசியம். அப்ப பின்னாடி போனாரு, அவர் தொடராம இருந்தான். 2வது யூஸ் பண்ணாரு. என்னதுன்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், மோசே உன் கையில் இருக்கிற கோல் எடுத்து அந்த சிவந்த சமுத்திரத்தில் நீட்டு. அன்னைக்கு மோசே மட்டும் கையில் இருக்கிற கோல் எடுத்து நீட்டாம இருந்தா என்ன கவனிக்கணும், திரும்ப தருவதற்கு, அதை பத்திரப்படுத்துவதற்கு நமக்கு கீழ்ப்படிதல் தேவை. நான் சொல்ற தேவ மனசை நான் சொல்றேன். அவர் இழந்ததை கொடுத்துட்டாரு, வெள்ளியும் பொண்ணோடு புறப்பட பண்ணிட்டாரு. எதிராளி பின்னாடி வர தொடராம பாதுகாத்துட்டாரு. இப்ப நாம ஒண்ணு செய்யணும், என்னன்னா நாம கையில் இருக்கிற இந்த வேதாகமத்துடைய பகுதியை நாம ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா உயர்த்த வேண்டியது அவசியமாய் இருக்கு. அன்னைக்கு கோலை காண்பித்தோம், இன்னைக்கு தேவ பிள்ளையா இருக்கிற நாம வேத வசனத்தை பிசாசுக்கு முன்னாடி காட்ட வேண்டியது அவசியம். வேத வசனமாகிய பட்டயம் இல்லாமல் பிசாசை ஜெயிக்க முடியாது. என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டாரு, பாஸ்டர் வரத்தோட வல்லமையோட இருக்கிறதுக்கு சிம்பிளான ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. 3 வார்த்தை சொன்னேன். அவர் அதிர்ந்து போயிட்டார். 3 பகுதி. 1, ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிளை வாசி ஜெபம் பண்ணும். அடுத்து சொன்னேன், 1 பைபிள் வாசி ஜெபம் பண்ணு. 2வது பகுதி
அந்நிய பாஷை பேசு. மூன்றாவது பகுதி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா என்ன பண்ண? ஆராதனை செய். அடுத்து சொன்னேன், ஆராதனை செய்கிற நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் போது ஒரு விஷயம் கையை தட்டி குதிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு விஷயம் தனி அறையில தேவ பிரசன்னத்தை உணர்வாயானா உன் வாழ்க்கைக்குரிய தடைகளை என் ஆண்டவர் உடைத்து எறிவார். காரமட பகுதியில் ஊழியத்துக்கு வந்தாங்க ஒரு அக்கா, ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆட்களை என்ன பண்ணுவாங்க, காரில் இந்த மாதிரி வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அம்மா வந்தாங்க, வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன், ஏம்மா பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுமா, பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணிக்கிறோம். எனக்கு கவனிக்கணும், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் ஒரே ஒரு அம்மாவுக்காக. என் மனைவி ஒத்துழைப்பு கொடுத்தா, எங்க வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணி விடுங்க, எப்படியா விடுதலை அடைஞ்சிடணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன், தடை உடைஞ்சிச்சு. அவங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உபவாசம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண பின்னாடி தான் மந்திரவாத வல்லமையிலேருந்து என் வீட்டுக்காரர் நானும் விடுதலை அடைந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னா. கல்யாணம் பண்ணி 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, சொத்துக்காக சூனியம் வச்சுட்டாங்க. இவருடைய வாழ்க்கையுடைய பகுதி அந்த சூனியத்தின் பாதிப்பினால் குடும்ப வாழ்க்கையை வாழ முடியல. எத்தனையோ ஊழியர்கிட்ட போயிட்டாங்க. காரைக்குடியில் வந்துட்டும் கூட ஜெபம் பண்ணிட்டு அலக்கழிப்பு வந்துடும், அதனால் என்னது அப்படின்னா முன்னாடி போகக்கூடாதுன்னு பின்னாடி என்னன்ட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு என்னைக்கு சொன்னாங்க, 4 மணிக்கு, பாஸ்டர் உங்கள் ஜெபத்துக்கு வந்தேன். நான் கணவன் மனைவியாக தான் இருந்தோம், வெளி உலகத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ஜெபத்துக்கு வந்த பின்னாடி தான் என் வாழ்க்கையின் தடையை கத்துடைத்தார். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் குடும்ப வாழ்க்கை 2 வருஷம் தான் வாழ்ந்தோம், 18 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை வாழலை. அவர் சொல்லுவார், பிளட்டு குறைவாக இருக்குது, எனக்கு எந்த விதமான உன்னை பார்க்கும்போது உணர்ச்சி எதுவும் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மாந்திரியத்துடைய கிரியை மாறின மாத்திரத்தில் இப்பொழுது சந்தோஷமாய் வாழ என் ஆண்டவர் ஆண்டுக்காரர் தடையை மாற்றும் போது ஆசீர்வாதத்தை தருகிறார். தடை மாறணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் அவசியம். மோசைக்கு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு, கீழ்ப்படிதல். என்னன்னா மோசே கையை நீட்டு, மோசே ஜெபம் பண்ணாரு. மோசே ஏன் ஜெபம் பண்ற, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. அப்ப ஜெபம் பண்ணுன மனுஷன், தேவ மனுஷன் கோலை நீட்டினால் அப்பொழுது ஒரு கீழ் காற்று உடைய பகுதி கடலின் நடுவே புறப்பட்டது. அது புறப்படுற நேரத்தில் புது வழிகள் உண்டானது. எனக்கு கவனிக்கணும், டைம் இல்லை, முடிக்க போறேன். ஒன்று கவனிக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அவர்கள் வெட்டான் தரையில் நடந்து போனார்கள். ஒருவேளை அது காலளவுடைய பகுதியாக இருந்தாலும் ஒருவேளை ஒதுங்கி இருந்தா சேர் என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னார், கோயம்புத்தூர் ஒரு அண்ணன் என்கிட்ட பேசினார், ஏசப்பா பெரியவன்னு சொல்றீங்களே. ஆமா, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் இயேசு, வாடகைக்கு வாங்கின கல்லறையை திரும்பி கொடுத்தவர் இயேசு, வாழ்க்கையில் சாரி என்று சொல்லாத ஒரு தெய்வமா இருக்கிற இயேசு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே. இந்த பைபிள் சம்பந்த சமுத்திரத்தில் நடந்து போனாங்களே, அப்படி நீங்க நம்புறீங்களா? நான் சொல்றேன், நான் நம்புறேன். சம்பந்த சமுத்திரத்தை அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து யோர்தான நடந்து என்ன பண்ணாங்க, நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. கணுக்காளவு தண்ணியில தான் அன்னைக்கு நடந்து போனாங்க. எந்த அளவு தண்ணியா, கணுக்காளவு தண்ணியில் அவங்க என்ன பண்ணாங்களா, நடந்து போனாங்களா. நான் அவரை பார்த்து சொன்னேன், சார் கை கொடுங்களே, கணுக்கால் அளவு தண்ணியில் நடந்து போற சமுத்திரத்தில் ஜன நடந்து போடுச்சு. நீங்க அதை நம்புறீங்களே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை விட 10,000 மடங்கு பெரிய ரதங்களை என் ஆண்டவர் உருளைகளை கரல செய்து அவனை திரும்ப அழிய பண்ணினாரே. என்னுடைய தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு மேல அவர் எதுவும் பேசல. இப்போ நான் இந்த ஜெபத்தை முடிக்க போறேன். இழந்தது கொடுக்கிறவர்
உனக்கு முன்னாடி போனவர் பின்னாடி வருகிறார், எதிராளி தொடாமல். இரண்டாவது பகுதி, உனக்கு வழியை திறக்கிறார் எப்போ கீழ்ப்படியும் போது. மூன்றாவது பகுதி, கடந்து போன பின்னாடி சொன்னாரு, என்று கண்டு எகிப்தியனை என்றும் காணல் இல்லை என்று சொல்லி மோசே கிட்ட சொன்னாரு. மோசே, திரும்ப உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டு. திரும்ப நீட்டும் போது எகிப்தியனுடைய எல்லா ரதங்களையும் ஆண்டவருடைய நாமத்துடைய குதிரைகளையும் அழித்த தகப்பன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இப்ப சொல்றேன், யுத்தம் பண்ணுகிறார். அவர் ரெடி. அவர் எவரடியா இருக்கிறார், எப்போது ரெடியா இருக்கிறாரு. நீங்க யாரா இருக்கணும்னா அதை செயல்படுத்துவதற்கு கால் எடுத்து வைக்க ஆயத்தமா இருக்கணும். நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னா, முன்னேறி போறதுக்கு, இழந்ததை பெற்றுக்கொண்டு முன்னேறி போறதற்கு காரணமா இருக்கணும். நீங்க யாரா இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ளவரா இருக்கணும். ஏன்னா சமுத்திரம் பிறந்துச்சு, பிறந்து போது தண்ணி அப்படியே நின்றுச்சு. நிற்கும் போது காலு முன்னாடி போகாம இருந்துச்சுன்னா ஜனம் முன்னாடி போயிருக்காது. இப்ப சொல்றேன், நீங்க முன்னாடி போறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் வழியை திறக்கிறாரு. வழியை திறந்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் கறந்த பின்னாடி மோசே கரத்தை நீட்டினான். நீட்டும் போது ஒரு அற்புதமா தொடர்ந்து வந்த எதிராளி அழிந்தான். தேவ மனுஷன சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்கள் எதிராளியை எல்லாம் அழிவதற்கு, மந்திரவாதத்துடைய வல்லமையில அழிவதற்கு, மாந்திரிகத்துடைய வல்லமையில அழிவதற்கு, செய்வனையின் வல்லமையில அழிவதற்கு, எல்லா மனுஷ யுத்தங்களையும் அழிவதற்கு என்ற ஆண்டவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கு யுத்த புருஷராய் மீண்டு வர போகிறார். வேதம் சொல்லுது, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் தெய்வம் உனக்கு முன்னாடி அவர் வருகிறார். சைனிகளுடைய தூதர்களோடு உனக்கு முன்னாடி வருகிறார். அவர் குழந்தையா இல்ல, அவர் என்னன்னா யுத்த புருஷனாய் வருகிறார். யுத்த புருஷனை உங்க வாழ்க்கையில வரவேற்றீங்கன்னா இழந்ததை பெற்றுக் கொள்வாய். இப்போ இழந்ததை பெற்றுக் கொள்கிறார். இழந்து போனதை ரட்சிக்கவும் உலகத்துக்கு வந்து பிறவைய தெய்வம் இழந்ததை கொடுத்து அனுப்பினாரு. இப்ப சொல்றேன், இழந்துட்ட திரும்ப கொடுக்க எல்லாரையும் ஒரு சிலுப்பமா Hallelujah.